திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் அவர் கட்சி எடுத்ததிலிருந்தே மக்கள் இயக்கமா அப்படிங்கிறத தான் பெற்ற மக்கள் இயக்கமாக மாற்றிவிட்டார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் சரி, அவருடைய ஆட்சியும் சரி, அந்த கட்சியினுடைய நிர்வாகமும் சரி, முழுமையாக மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக ஜனநாயக விரோதமான போக்கை, வாரிசு அரசியலை முன்னிறுத்தி வருது. முதல்வராக இருந்த கட்சி தலைமை பொறுப்பை ஏற்ற திரு கருணாநிதி அவர்களுடைய ஒரு விதமான ஒரு ராஜதந்திரம்னு அதை சொல்லுவாங்க. அவர் அப்படி தந்திரமாக அந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டிலேயே கிட்டத்தட்ட 95 வயது வரை தான் மறையும் காலம் வரை வைத்திருந்தார். தான் நன்றாக இருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான அரசியல் அனுபவமும், அரசியலுக்கான ஒரு கருணையோ உள்ள போராட்ட குணமோ அல்லது அறிவாற்றலோ பேச்சாற்றலோ எதுவுமே இல்லாத தனது மகனை கொண்டு வந்து முன்னிறுத்தி விட்டார். துணை முதல்வராக்கிட்டாரு. கட்சியில் இளைஞரணி தலைவர். இப்பவே இளம் பெரியார்னு சொல்றாங்க. இதெல்லாம் அடுக்காது. எத்தனை முறை அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் வந்து அரசியல் குடும்பத்தில் பிறந்துட்டேங்கிறதுக்காக எனக்கு அரசியல் பதவியா? அந்த இன்டர்வியூலாம் இன்னும் இருக்கு. ஒரு சுயநல அரசியல், ஒரு பேராசை பிடித்த ஒரு கும்பல் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதிமுக தொண்டர்களுக்கான இயக்கம், தொண்டர்களால் பாதுகாக்கப்படும் இயக்கம். இந்த இயக்கத்துக்கு அழிவில்லை. இபிஎஸ் இடத்துல ஒருவேளை ஓபிஎஸ் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? துண்டு துண்டா இருக்கும் கட்சி. ஒவ்வொரு பகுதியில அண்ணன் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வித்துட்டு போயிருப்பார். எடப்பாடியார் என்ன பண்றாங்கன்னா, எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்றார். சமீபத்தில் வெளியேறின அந்த ரொம்ப துரோகின்னு எங்க கட்சியினரால் வெறுக்கப்படுற அந்த மனிதர், அவர் வந்து அவரையும் அப்படித்தான் சொன்னார், எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு எளிமையான மனதை கொண்ட ஆனால் உறுதியான நடவடிக்கைகள் கொண்ட ஒரு அற்புதமான தலைவராக அதிமுகவுக்கு அண்ணன் எடப்பாடியார் கிடைத்திருக்கிறார். வேறு யாரும் நீங்கள் கேட்ட மாதிரி வேற யார் வந்திருந்தாலும் அது சரியா இருக்காதுங்கிறதுனால தான் எங்கள் தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் இருவருமோ அல்லது இறைவனோ அண்ணன் எடப்பாடியாரை இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் வைத்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஃபேமஸான செய்தி வாசிப்பாளர் கலைமாமணி நிர்மலா பெரியசாமி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். அருள் வளன் அரசு, அருமையான பேரு. அந்த வணக்கம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ இதா இருக்கும். நாங்க விளையாட்டா கூட சொல்லி பார்ப்போம். நாங்க என்னதான் மீடியாவில் இருந்தாலும் எல்லாருமே வணக்கம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவ்வளோ தூரம் ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வணக்கம் அது. அதிமுக பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழக அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கால மாற்றங்கள்லாம் தாண்டி சில கிளைகள் உடைந்தாலும் சரி, பழங்கள் விழுந்தாலும் சரி, இன்னமும் ஆழமாக வேரூன்றி இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் பேசுகிறது மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து கடந்த ஞாயிறன்று தந்தி பேப்பரில் ஒரு பெரிய ஆர்டிகிளே வந்திருந்தது. அழகான ஆலமரத்தை வரைந்து அதில் இருக்கக்கூடிய கிளைகளாகவும் விழுதுகளாகவும் வேர்களாகவும் ஒவ்வொரு தலைவரை காட்டி அது நல்லா அழகாக போட்டிருந்தாங்க. அதிமுக எங்கள் தலைவர் ஆரம்பித்த காலத்திலிருந்து அவரது வாயாலேயே அவர் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தைகள் மக்கள் இயக்கம். இது வந்து இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து முதல்வராகி 2 ஆண்டுகளில் மறைந்து போனதால், அதற்கு பிறகு எங்கள் தலைவருடைய ஆதரவாலேயே வந்து அவர் மறைந்த திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் அவர் கட்சி எடுத்ததிலிருந்தே மக்கள் இயக்கமா அப்படிங்கிறத தான் பெற்ற மக்கள் இயக்கமாக மாற்றிவிட்டார். அங்கே அந்த டிஃப்ரென்ஸ், அது பெரிய டிஃப்ரென்ஸு, கிட்டத்தட்ட ஆப்போசிட், 2 எதிர்மறையான ஒரு விஷயம். ஆனால் அப்படி ஆனதுனால திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கான இயக்கம் என்கிற தன்மையவே இழந்து வெகு நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ வர 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 இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் சரி, அவருடைய ஆட்சியும் சரி, அந்த கட்சியினுடைய நிர்வாகமும் சரி, முழுமையாக மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக ஜனநாயக விரோதமான போக்கை, வாரிசு அரசியலை முன்னிறுத்தி வருது. என்ன காரணம்? அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய சாமர்த்தியம்னு சொல்லலாம். வாரிசு அரசியல்
உங்களுக்கு தெரியாது அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த முதல்வராக இருந்த கட்சி தலைமை பொறுப்பை ஏற்ற திரு கருணாநிதி அவர்களுடைய ஒரு விதமான ஒரு ராஜதந்திரம்னு அதை சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை போன்றவர்கள் சொல்றது அது கன்னிங்னஸ்னு சொல்லுவோம். அதை வந்து அந்த ராஜதந்திரம்னு எடுத்துக்கலாம் பெரிய வார்த்தையா. அவர் அப்படி தந்திரமாக அந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டிலேயே கிட்டத்தட்ட 95 வயது வரை தான் மறையும் காலம் வரை வைத்திருந்தார். அதற்கு பிறகு அவர் பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அதற்கு பிறகு அவராவது 50 வருட காலம் ஒரு காத்திருந்து பண்ணதை இவர் முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் தற்போதைய தலைவர் தான் நன்றாக இருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான அரசியல் அனுபவமும் அரசியலுக்கான ஒரு கருணையோ உள்ள போராட்ட குணமோ அல்லது அறிவாற்றலோ பேச்சாற்றலோ எதுவுமே இல்லாத தனது மகனை கொண்டு வந்து முன்னிறுத்தி விட்டார். துணை முதல்வர் ஆக்கிட்டாரு. கட்சியில் இளைஞரணி தலைவர். இப்பவே இளம் பெரியார்னு சொல்றாங்க. இதெல்லாம் அடுக்காது. ராஜராஜ சோழன் அடுத்த ராஜேந்திர சோழன் வேற மூத்தவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து பகீர்னுது. இதுவும் பேசுவீங்க, இன்னும் பேசுவீங்க, வேற வழி இல்லையே. இல்லைன்னா 70 வயது பெரியவர் அந்த சின்ன பையனின் காலில் ஒரு 50 வயது கூட நிறைவடையாத ஒரு இளைஞரின் காலில் விழுந்த ஒரு கோரம் மோசமான சம்பவத்தை நாம் பார்த்தோம். அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த பெரியவருக்கு. அதாவது தம்பி என்னை பார்த்துக்கோ, தம்பி நான் பிடிக்கலன்னா எனக்கு அவ்வளோதான், தம்பி எனக்கு சீட் கொடுக்காம விட்டுறாது, இல்லை என்னை கவனின்னு, அதாவது நிற்கதியாக அவர் காதலில் விழற மாதிரி ஒரு சூழ்நிலையை திமுக தலைமை தொடர்ந்து ஒரு அரங்கேற்றிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நம்ம புகழ்ந்தா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க பண்றாங்க. பட் இதுக்கு உதயநிதி பொறுப்பு இல்ல. எப்படி உதயநிதி பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும்? இல்லையே, எப்படி வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும்? எத்தனை முறை அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் வந்து அரசியல் குடும்பத்துல பிறந்துட்டேங்கிறதுக்காக எனக்கு அரசியல் பதவியா, அந்த இன்டர்வியூலாம் இன்னும் இருக்கு. இன்னைக்கு வந்து சமூக ஊடக பொதுவெளியில் நம்ம வந்து யார் எல்லாத்தையும் வேணாலும் பார்க்கலாம். அந்த காலம் மட்டும் அவங்க தாத்தா காலம் மாதிரி ஏமாற்ற முடியாது. இது வந்து அப்பட்டமான ஒரு சுயநல அரசியல், ஒரு பேராசை பிடித்த ஒரு கும்பல் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த பேராசையினுடைய சுயநலத்தினுடைய எல்லையில் நிற்கிறார்கள். அதற்கு வெண்சாமரம் வீசுகிறவர்கள் மட்டுமே மேலும் பதவிகளை அடைய முடியும், கிடைத்த பதவியில் நீடிக்க முடியும் என்ற கட்டாயம் உருவாக்கப்பட்டிருப்பதால் வேறு வழியின்றி எல்லோரும் இருக்கிறாங்க. சில பேர் வாலண்டியரா எப்படியாவது உங்களை பிடிச்சா தானே முன்னுக்கு வர முடியும்னு மனிதனுடைய, அதாவது அரசியல் என்பது அதன் நல்ல தன்மைகளோடு உண்மையான தத்துவத்தோடு இங்கே பார்க்கப்படும் தன்மை வெகு காலத்துக்கு முன்பே குறைந்து போய்விட்டது. அது வந்து அதனால தான் சொல்கிறேன். அதுலேயும் வந்து திமுகவை பொறுத்தவரை இது வந்து சுத்தமாக அந்த பண்பாடே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, மீண்டும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றோம். அதிமுக அப்படி அல்ல. அதிமுக மக்கள் இயக்கம். இப்போ கூட சமீபத்தில் எங்களுடைய பொதுக்குழுவில் அண்ணன் CVS அவர்கள் பேசியதை பார்த்துருப்பீங்க. அது எங்கள் பொதுச் செயலாளரின் என்ன ஓட்டம், எங்கள் எல்லோருடைய நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. தொண்டர்கள் இயக்கம். அதிமுக தொண்டர்களுக்கான இயக்கம், தொண்டர்களால் பாதுகாக்கப்படும் இயக்கம். இந்த இயக்கத்துக்கு அழிவில்லை. அதத்தான் நாங்க சொல்றோம். ரொம்ப அழகா. இது எங்க இயக்கம்டா. ஆமா ஆமா, நான் எங்க இயக்கம், எங்களுது, நாங்க வெளியில போறதுக்கு நீங்க போறோம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு கேட்டாரு பாருங்க உரிமையாக. அதனால மக்கள் இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாக இருக்கும் ஒரு இயக்கம் அழிவதற்கு சான்ஸே இல்லை. இப்ப நீங்க திமுகவை அதிமுகவோட ஒப்பிட்டா இந்த வித்தியாசம் தான் சொல்ல முடியுமா? மிக முக்கியமான வித்தியாசம் இது. அடிப்படையில் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கான ஒரு இயக்கம் எங்களுடைய இயக்கம். வாரிசு அரசியலை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டியது ஜனநாயகத்தினுடைய அடிநாதம். அதை திமுக அதை எதிர்ப்பதமா பண்ணிட்டு இருக்கு. நாங்க அதை காப்பாற்றுகிறோம், எங்கள் கட்சி அதை காப்பாற்றுகிறது, எங்களுக்கு கிடைத்த தலைவர்கள் எல்லாம் அதை காப்பாற்றுகிறார்கள். இன்னொன்று, அந்த மக்கள் இயக்கம் என்று வரும்பொழுது நாங்கள் மக்களுக்கான பணிகளை எங்கள் தலைவர்கள் செய்தார்கள். எங்கள் ஆட்சி இந்த தமிழகம் முன்னேறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தார்கள். ஆனால் திமுக அகைன் மறுபடியும் தங்கள் மக்கள், தான் பெற்ற மக்கள், அந்த 1-2 குழந்தைகள், அவருக்கு நிறைய குழந்தை இருந்தது பெரியவருக்கு, இவருக்கு 2 குழந்தைகள் என்றாலும் அவர்கள் முன்னேறுவதற்கு மட்டுமே இங்கே எல்லா திட்டங்களும் போடப்படுகிறது. போடப்பட்ட எல்லா திட்டத்தின் பலன்களும் மக்களுக்கு கிடைப்பதை விட அவர்கள் குடும்பத்துக்கு அதிகமாக கிடைப்பதை அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு நேர்மையான ஒரே ஒரு நல்ல மனிதர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் குமரி தள்ளியதை நாம் வந்து போன்லேயே கேட்டோம்.
அதையும் போட்டு கொடுத்து அவரை இப்போ டம்மி பண்ணி வெளியேற்ற முடியாமல் வச்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே நினைக்கும் பொழுது ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறது. நல்லவர்களுக்கான கதி இவ்வளவுதானா என்று. அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பதால் ஏதோ ஒரு ஓரம்பார அமைச்சரவையிலேயாவது வைத்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான இயக்கம், இதை விட வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? அந்த கட்டுரையில் காலங்கள் தாண்டி நிறைய கிளைகள் உடைந்தாலும் பழங்கள் விழுந்தாலும் இன்னும் வேரூன்றி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நிறைய அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள், நிறைய தலைவர்கள் கட்சி விட்டு விலகிட்டாங்க. சிலர் சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, சிலர் அதிமுகவுக்கு எதிராக நிற்கிறாங்க, சிலர் திமுகவில் அமைச்சர்களாகவே கிட்டத்தட்ட 7-8 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதிமுக இன்னமும் அவ்வளோ பலத்தோடு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் திமுகவில் யாரெல்லாம் அமைச்சர்களாக இருக்கா, அதிமுகவில் முக்கியமான இடத்துல இருந்தவங்க யாரெல்லாம் அமைச்சர்களாக இருக்கா அப்படின்னு ஒரு பட்டியல் போட முடியுமா? அதாவது நீங்கள் சொன்னீங்க, இதுதான் மறுபடியும் அதே தான். தொண்டர்களுக்கான இயக்கம் நிச்சயமாக நீடிச்சு இருக்கத்தான் செய்யும். ஒரு மரத்தில், அது ஆலமரமோ பலாமரமோ அல்லது மாமரமோ இல்லை எந்த வேப்ப மரமாக இருந்தாலும் கூட, ஒரு மரத்தில் இருந்து இலைகள் பழுத்து விழுவதும் கிளைகள் சில நேரம் முறிந்து விழுவதும் பழங்கள், பழுத்த பழங்கள் பறிப்பாரின்றி இருக்கும் பொழுது இல்லை வயது முதிர்ச்சியால் தானாகவே அது பழுத்து போச்சுன்னா என்னாகும், தானாகவே விழுவதும் இயற்கை. இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். அது நடப்பது ஒன்றும் பெரிய தவறில்லை. அதுவும் ஒரு ஒரு இது அதே மாதிரி அது மாதிரி தான் இங்கே நடக்குது. புரட்சி தலைவர் மாதிரியான அவர்தான் கட்சியின் நிறுவனர் தலைவர், அசைக்க முடியாத தலைவர். தொடர்ந்து தன் கட்சி ஆரம்பித்த 5 வருடங்களிலிருந்து தான் உயிர்விடும் அந்த நேரம் வரை முதலமைச்சராக இருந்தவர். வெளிநாட்டில் இருந்து படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றவர். பெரிய சாதனைகள், மக்கள் ஆதரவை. நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ அவருக்காக ஒவ்வொரு தேட்டர்லேயும் பாட்டு. அவர் அமெரிக்காவில் புரூக்லினில் சிகிச்சை பெற்ற பொழுது தமிழ்நாடே அவருக்காக வேண்டுச்சு. தமிழ்நாடே அவருக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கேன். நான் எல்லாமே உங்களுக்கு தெரியல, நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வயதில். பார்க்குறப்போ ரொம்ப அப்படிப்பட்ட தலைவர் இருந்த பொழுதுமே அவரை எதிர்த்து வெளியேறிய தலைவர்களும் இருந்தார்கள். அவருடன் கருத்து மோதல்களோடு வெளியே போனவர்கள். சிலருக்கு சுயநல காரணங்கள் இருக்கும், சிலருக்கு தனக்கு முன்னேற வாய்ப்பில்லை, நமக்கு இனி அவ்வளோதான் மனசுக்குள்ள குமைச்சல் இருக்கும். அப்படி இருக்கவங்க எல்லாம் வெளியே போவாங்க. நாஞ்சில் மனோகரன் மிகப்பெரிய தலைவர், இந்த திராவிட தலைவர்கள். அவரும் ஒரு முக்கியமானவர். அவர் தலைவர் இருந்த காலத்திலே வெளியில் போய் தான் திமுகவில் சேர்ந்து மறுபடியும் அமைச்சரானார். அதே போல அவர் இருந்த காலத்திலேயே எஸ்டி சோமசுந்தரம் ஒரு பாப்புலர் லீடர், தஞ்சாவூர் பகுதியில் ஒரு பாப்புலர் லீடர். அவர் வெளியில் போனார். தனியாக ஒரு கட்சி, நமது கழகம்னே ஒன்று ஆரம்பித்து நடத்தி பார்த்தார். ஆனால் அவர்னாலேயும் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப காலம் நடத்த முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெளியில் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விலகலாக மாயத்தேவர், உங்களுக்கு நினைவு இருக்கா? மாயத்தேவரை 72 அக்டோபர் 17 எங்கள் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 77லேயே ஆட்சியை பிடித்தது. அதற்கு முன்பாகவே 73லேயே கழகம் ஆரம்பித்து ஐ திங்க் ஒரு 5 மாதங்களில் ஒரு திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அவர் மாயத்தேவர் தான் முதல் கேண்டிடேட், ஜெயிச்சார். கட்சி ஆரம்பித்து 5 மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற வைத்தார் எங்கள் புரட்சி தலைவர். அப்படி வெற்றி பெற்றவர் அதிமுக வரலாற்றை பேசும் பொழுது மாயத்தேவரை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது என்னும் அளவுக்கு இருக்கக்கூடியவர். தலைவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகி போனார். அதெல்லாம் நம்ப முடியவே முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் கருத்து வேறுபாடு வெளியில் போனார். அதனால யார் வேணாலும் எப்படி வேணாலும் அப்படி நிறுவனர் தலைவர் கூடயே வெளியேறி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டு வெளியில் போனவங்க இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்கள எங்கள் தலைவர் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்பேற்பட்ட எங்கள் தலைவருடைய நினைவு நாள் இன்று டிசம்பர் 24ஆம் தேதி 87ஆம் ஆண்டு இந்த உலகை விட்டு மறைந்தார். அப்பேற்பட்ட கூட்டம். அந்த நாள் இன்று 38வது நினைவு தினம். ரொம்ப எப்படி சொல்கிறது, அவரை நான் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் எம்ஜிஆர்னு ரொம்ப சிறு வயசுலேருந்தே, நான் கொங்கு நாட்டில் வளர்ந்த ஆள், எல்லாருக்குமே அங்கே எம்ஜிஆரை பிடிக்கும். அப்போ அந்த காலத்தில் ரொம்ப எல்லாரும். அதனால தான் இன்றைக்கும் அதிமுகவுக்கு செல்வாக்கு மேற்கு மாவட்டங்கள் அதிகம் இருக்குதுன்னா அது காரணம் புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் அம்மாவையும் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ அஃப்கோர்ஸ் அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரையும் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கட்சி இவ்வளவு வலிமையாக வேரூன்றுச்சுன்னா தலைவருக்கு பிறகு அம்மா வந்தாங்க.
அம்மா எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க, துணிச்சல் மிக்க, அசைக்க முடியாத ஒரு தலைவராக வந்தாங்கங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இரும்பு பெண்மணி. ஆமா, இரும்பு பெண்மணியாக. அவங்களும் வந்து அவ்வளோ சுலபமா வந்துரல அந்த நாற்காலிக்கு. அவங்க சுலபமா அந்த ஒரு 3½ ஆண்டுகள் 87 டிசம்பர்ல தலைவர் மறைந்ததிலிருந்து அவர்கள் 91 ஆட்சி பொறுப்பேற்று இருக்கும் வரை அவங்களும் போராட்டம்னா போராட்டம். அத்தனை போராட்டங்களை, எவ்வளவோ அவமானங்களை, எதிர்ப்புகளை அம்மா ஒரு பெண்ணாக அவர்கள் சந்திச்சதெல்லாம் நம்மளுக்கு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு மோசமாவா, கொடூரமாவா நடந்துக்குவாங்க? அப்படிக்கு மோசமான விமர்சனங்களை அவங்க சந்திச்சிருக்காங்க. இன்னும் மட்டும் இன்னைக்கு மட்டும் என்ன, பொது வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள்னா ஈஸியாக சர்வசாதாரணமாக அந்த மோசமான கமெண்ட்டை தானே கமெண்ட்ல போடுறதாக அந்த வாமிட்டிங்லாம் நான் பார்க்கறதில்ல. சொல்றவங்க சொல்றாங்க இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி எழுதுறவங்களும் ஆண்கள் தான், ஒரு பெண் பெற்றவர்கள் தாங்கிற ஒரு அறிவு கூட அந்த பசங்களுக்குலாம் இல்லாமல் ஏதோ 200 ரூபாய்க்காக என்ன வேணாலும் எழுதுறது போக்கு ரொம்ப மோசமான போக்கு. அந்த இந்த இந்த நேரத்தில் வன்மையாக நம்ம கண்டிக்கணும். பண்ணிட்டு இருக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை. அப்போது அம்மாவையும், அப்பேற்பட்ட புரட்சி தலைவி அம்மாவையும் எதிர்த்தவர்கள், அதை எதிர்த்து வெளியேறியவர்கள், அம்மாவோட ஒத்துப்போகாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து அந்த தந்தியில் எழுதுனது யாருன்னு தெரியல, ரொம்ப பாலிஷ்டாக எழுதியிருந்தாங்க. மிக பாலிஷ்டாக எந்த காரணத்தால் அம்மாவுடன் நிறைய பேர் வெளியேறினாங்கங்கிற காரணம், யார் காரணங்கிறத அவங்க மறைச்சிட்டாங்க. நிச்சயமாக கூட இருந்தவங்க தான் காரணம். அவங்களுடைய அதிகார வரம்பு ரொம்ப அம்மாவை கையில் வச்சுட்டு ரொம்ப மோசமாக எல்லா பக்கமும் இருந்ததுனால தான் KKSSR போன்றவர்கள், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் வரிசையாக பார்த்தா எவ்வளவோ தலைவர்கள். இன்றைக்கி வந்து திமுகவில் நீங்கள் முதல்லையே குறிப்பிட்ட மாதிரி 8 அமைச்சர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பிடிக்காம ஒரு கட்டத்தில் போனவங்க. திமுகவுக்கு அவங்க உடன்பிறப்புகள் யாருமே இல்லை போல இருக்கு. எப்படி திமுகவுடைய உடன்பிறப்புகள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றே நம்மளுக்கு தெரியல. இன்னும் அந்த கட்சி மேலே எப்படி பிடிப்போட இருக்காங்கன்னு தெரியல. இந்த வரப்போகிற தேர்தலில் நிச்சயமாக அவங்க வச்சு செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாஷையில், மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா வச்சு செய்வாங்க. உடன்பிறப்புகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கீழே இருக்கவே கீழேயே இருக்கணும். இவங்க மட்டும் இது மாற்றுக் கட்சியிலிருந்து வரவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து வாரி வழங்கி அவர்களை அமைச்சராக்குவீங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? காரணம், அவங்ககிட்ட பணம் இருக்குது. பணம் இருக்கிறனால தேர்தல் செலவுகளை பார்த்துக்குவாங்க. தலைமை குடும்பத்துக்கு கொண்டு போய் கொட்டுறதுக்கு அவங்களால முடியும். அதுதான் காரணம். அப்போ அரசியலில், பொது வாழ்க்கையில் கீழே இருக்கவே கீழே இருந்துட்டு இருக்கிறதா? அங்கே தான் அதிமுக நிற்கிது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமானவங்களை, வசதியே இல்லாதவங்களை, பெண்மணிகளை, பட்டியலிடத்தவரை, ஒரு எப்படி சொல்கிறது, பெண்களுக்கு அவ்வளவு ஆதரவு, பட்டியலிடத்தவருக்கு அவ்வளவு ஆதரவு அதிமுக தான் எப்பவும் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கூட இன்னைக்கு பொதுக்குழுலேயே பாருங்க, முதல் வரிசையில் வைத்து அழகு பார்த்தது கிட்டத்தட்ட 6 பெண்மணிகள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள். எங்கள் கட்சி எப்போவுமே அப்படிதான். அண்ணன் வந்து அம்மாவுடைய தலைவருடைய வழியை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கட்சி நிற்கிது. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, இதனால சொல்கிறேன், சாதாரண சாமானிய மக்களை உயர்த்தி கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய இயக்கம் எங்கள் அதிமுக இயக்கம். அதுதான் காரணம். அதே போல இப்பொழுது எங்கள் அண்ணன் எடப்பாடியார், இப்போ தலைவரை எடுத்துக்குங்க, அன்டிஸ்பியூட்டட் லீடர், அவர் தான் கட்சி. அடுத்து அம்மா வந்ததுக்கு பிறகு, போராட்டங்களுக்கு பிறகு வந்தாலும் அம்மா அசைக்க முடியாத இரும்பு பெண்மணியாக ஒரு தலைவராக இருந்தாங்க. அவங்க காலகட்டத்திலே எதிர்ப்பு இருந்தது, தலைவருக்கே எதிர்ப்பு இருந்ததுங்க. பொழுது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கிளைக்கழக செயலாளராக, ஒரு சாமானிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவராக, நாங்கள் சொல்றது பெருமையா, நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஜனநாயகத்தினுடைய உண்மையான சாட்சியாக தமிழகத்திலிருந்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்கள் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். படிப்படியா அதுக்காக அவர் என்னமோ இப்போ இவங்கெல்லாம் தம்பி உதயநிதி புதுசா வந்துட்டு எல்லாரும் நான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி அல்ல. எந்த அண்ணன் வந்து படிநிலைகளை கடந்தார். முதல்ல 72 74 நினைக்கிறேன், கிளைக்கழகத்தில் செயலாளராக ஆரம்பித்து அவங்க ஊரில் செலுவம்பாளையத்தில் கொடி நட்டதிலிருந்து, அதிமுக கொடிக்கம்பத்தை நட்டதிலிருந்து ஒவ்வொன்றா, அப்புறம் ஒன்றிய கழகம், அப்புறம் மாவட்ட கழகம், அப்புறமா ஒரு அந்த 4 அணியில் இருந்தாங்க, அப்புறம் வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்காங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக, வாரிய தலைவராக, கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க, தலைமை நிலைய செயலாளராக இருந்தாங்க. அவர் பார்க்காத பதவியே இல்லை, அந்த அளவுக்கு அத்தனை பதவிகளை பார்த்துருக்காரு. அதே போல் இங்கேயும் எம்எல்ஏவா, எம்பியா, திங்க் அதுக்கப்புறம் அமைச்சரா, இப்படி எல்லா விதமான
பதவிகளையும் பார்த்து விட்டு தான் வந்திருக்கார். சும்மா ஒரு நாளில் வந்துட்டு அப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய நிர்வாக திறமையெல்லாம் சாத்தியமான திறமையெல்லாம் எல்லாரும் காட்ட முடியாது. எல்லாரும் சாதாரண நிலையிலிருந்து வந்தவர், சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவர். அவருடைய தந்தையார் அவர் ஏதோ பெரிய ஒரு எம்எல்ஏவாகவோ மந்திரியாகவோ கட்சியில் பெரிய பொறுப்புகளையோ இல்லை, வாரிசில் அவர் வரல. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய உழைப்பை தனது பணிகளை கொண்டு வந்தார். கட்சி மேல தீவிர விசுவாசம். முதலில் 89 கட்சி பிரிந்து சேவல் புறா என்று போட்டியிட்ட போது கூட அம்மாவின் விசுவாசி, சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர். அவ்வளவு தீவிரமான அம்மாவின் விசுவாசி. அந்த தீவிர விசுவாசமும் இயக்கத்தின் மேல் கொண்ட தீவிரமான பற்றும் தான் அவரை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறதே தவிர ஏதோ எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒன்று ஒத்துக்கிறேன், எல்லாரும் அம்மாவும் சரி தலைவரும் சரி வெற்றி எம்எல்ஏவா வெற்றி நிற்கும் பொழுதே அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டும் தெரியும். எங்கள் புரட்சி தமிழருக்கு, எங்கள் பொதுச் செயலாளருக்கு அப்படி தெரியாது. அவர் நிற்கிறப்ப அமைச்சராவார்னு தெரியும், முக்கியமான ஒரு மந்திரியா இருப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். அது அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ். அம்மா மறைந்தாங்க ஒரு மோசமான சூழ்நிலையில். அப்பவுமே வெறுத்து கொடுத்தாங்க, கையில் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ பேர் இருந்தாங்க. எப்படி அண்ணனுக்கு வந்தது? அது முதலில் வேற ஒருவரை நினைத்தார் என்று சொல்றாங்க. அப்படி சொல்லியிருந்தா அவருக்கே கொடுத்துருக்கணுமே. அவருக்கு திறமை இல்லாததாலோ தன் மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லாததாலோ அடுத்த செகண்ட் ஆப்ஷனா அண்ணன் வைக்கிறாங்க. அப்படித்தான் நம்ம கேள்விப்படுறோம். நான் கேட்டதில்லை, கேள்விப்படுறோம். அப்ப நூற்றுக்கணக்கான பேர் அங்க இருக்கிறப்போ எப்படி ஒரு தகுதி இருப்பதால் தானே சம்பந்தப்பட்டவர்கள் அண்ணாட செலக்ட் பண்றாங்க இல்லையா? தகுதி இல்லாம இருந்தா செலக்ட் பண்ணுவாங்களா? இவரால் இது முடியும்னு நினைக்கிறதுனால தானே செலக்ட் பண்றாங்க. அப்போ செலக்ட் பண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க முதலமைச்சராக அம்மா சிறை சென்ற பொழுதெல்லாம் செலக்ட் பண்றத டைப் வேற. அன்னைக்கு கூவத்தூர்ல நடந்தப்போ செலக்ட் பண்ணது, தேர்வு செய்யப்பட்ட விதம் வேற. அப்போ அண்ணன் மேல இருந்த அவருடைய தகுதியின் மேல் இருந்த ஒரு நம்பிக்கை, அந்த தகுதி விசுவாசம், துணிச்சல் தன்னை போல வரும். துணிச்சல் இருக்கவங்க தான் மேல்நிலைக்கு வர முடியும். அந்த தகுதி இருந்ததால் தான் அவர் மேல்நிலைக்கு வருகிறார். வந்ததுக்கு பிறகு என்ன ஒன்னா ரெண்டா அந்த மனிதர் மேல், எங்கள் பொதுச் செயலாளர் மேல் விழுந்த கணைகளுக்கு சமமாக வேற எங்கேயுமே யாருக்குமே இருந்திருக்காதுங்க. இன்னைக்கெல்லாம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோ மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்களோ இந்த மாதிரி ஒரு எதிர்ப்புல ஒரு 10% பார்த்திருந்தா அவங்களால தாங்க முடியாது. அப்படியே அல்வால கேக் வாக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படி கேக் வாக்கை போல தூக்கி கொடுத்து உட்கார்ந்தே உங்களால் அந்த பணியை ஒழுங்கா செய்ய முடியல. சும்மா ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன், இபிஎஸ் இடத்துல ஒருவேளை ஓபிஎஸ் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? துண்டு துண்டா இருக்கும் கட்சி. ஒவ்வொரு பகுதியில அண்ணன் இந்நேரம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வித்துட்டு போயிருப்பார். சம்மந்தப்பட்டவங்க வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஒட்டகம் மாதிரி உள்ள பூந்து இந்த கட்சியை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி அப்படியே கூறு போட்டு வித்துட்டு போயிருப்பார். அப்படியே இபிஎஸ்க்கு பதிலா செதறி போயிருக்கும் கட்சி. செங்கோட்டையனும் அதே கதிதான். இவர்கள் எல்லாமே பணம் தான் முக்கியம், தலைமை பண்பு இல்ல. கட்சி அடமானம் வச்சிருப்பாங்க. கட்சி அடமானம் அல்ல, விற்று விட்டே போயிருப்பார்கள். செதறி போயிருக்கும் கட்சி, சுக்குரூராகி போயிருக்கும். வலிமையான தலைவர் வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அவ்வளவு எதிர்ப்பு கணைகளை வாங்கி பிடிச்சு அவங்க மேல தூக்கி எறியறது இல்ல. அதை அந்த வலியத்தை ஏற்றுக்கொண்டு சில சமயம் மீறி பற்றும், வலிக்கும். தேவையில்லாத எத்தனை விமர்சனங்களை பார்த்தார். எனக்கெல்லாம் அப்படியே நெஞ்சு வலிக்கும் அண்ணனை பத்தி எல்லாரும் பொதுச் செயலாளரை பத்தி பேசுறப்போ. காரணம் இல்லாமல் ஒரு முறை திமுக ஆராசான்னு நினைக்கிறேன், அவங்க அம்மாவேலாம் தப்பா பேசினார். அப்போ நாமக்கல்ல பிரச்சாரத்துல இருந்தோம், எலெக்ஷன் பிரச்சாரத்துல. அவ்வளவு கோபம் வந்து பயங்கரமா அங்கிருந்து கிராமங்கள் எல்லாம் திட்டி தீத்தனாலாம். அது மாதிரி அது வருத்தம் சொல்றத சொல்லிட்டு அப்புறம் வருத்தம் தெரிவிச்சா பரவாயில்லையா? நாங்களும் சொல்லலாமா? அப்ப எங்க கட்சியிலையும் எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. எங்களுக்குன்னா தமிழ் தெரியாதா? திட்டுறதுக்கான வார்த்தைகள் தெரியாதா? சொல்ல முடியாதா? எங்கள் கட்சியிலையும் எங்க அண்ணன் சிவிஎஸ், எங்க அக்கா வளர்மதியெல்லாம் விட்டா நல்லாவே பேசுவாங்க, வச்சு செய்வாங்க. ஆனா அது அப்படி செய்யக்கூடாது என்பதால் அந்த பண்பாடு காக்கிறது எங்கள் கட்சி. எங்கள் தலைவர்களும் பேச தெரியாதவர்கள் இல்லை, எங்ககிட்டயும் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல அருமையான இலக்கிய தமிழிலும் பேசுவார் எங்க அக்காலாம். அதே மாதிரி ஆனால் இந்த திட்டுறதும் திட்ட தெரியும் எங்களுக்கு. ஏன் வந்து பேசாம இருக்கும்? இலக்கிய தமிழ்ல வளர்மதி அக்கா கிட்ட இப்ப சமீபத்துல கேட்டேன், பொதுக்குழுல ரொம்ப அருமையா பேசுவாங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் ஸ்லாகித்து போனேன். ஆமா, அருமையான பேச்சு. அவங்க ஆரம்பிச்ச வரவேற்புரையில ஆரம்பிச்சது பொதுக்குழு களை கட்டிருச்சு. அது பிரமாதமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொதுக்குழு. அதை பார்த்ததற்கு பிறகு எதிரிகள்லாம் சப்த நாடி ஒடுங்கிதான் இருக்கணும். ஒருத்தர் கேட்டாங்க அன்னைக்கு, நம்மள மாதிரி இன்னொரு தம்பி வந்தவங்க தான் கேட்டாங்க, இல்ல ஒரு தங்கை கேட்டா,
என்னன்னா, என்னங்க மேடம் ரொம்ப பிரியம் அதுக்கு அதிமுக மேல. என்னங்க மேடம், ஏன் வந்து பொதுச் செயலாளர் இபிஎஸ் சார் பேசாம இருக்காரு? அவங்களுக்கு ஈக்குவலா திட்டலையே. நான் சொன்னேன், பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, தரம்னு ஒண்ணு இருக்கு, குணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த லெவலுக்கு தான் எல்லாரும் இருப்பாங்க. அதுக்கு கீழே அந்த பண்பாட்டின் தரத்துல இப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கு, அவர் மகனுக்கு, அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கு ஈக்குவலா எங்கனால அவர் அண்ணனால இறங்க முடியாது. அது அவர் வந்த வழி அப்படி, அவர் குடும்ப தராதரம் அப்படி. எல்லாரும் ஒரு கண்ணியமான ஒரு அரசியல், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேரறிஞர் அண்ணா சொல்லிட்டு போனார். அது எதுக்கும் இப்போ மீனிங் கூட தெரியாது இன்னைக்கு இருக்கிற திமுக அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக பதவியில் இருப்பவர்களுக்கு. கீழே இருக்கவங்கெல்லாம் பாவம், அந்த உடன்பிறப்புகள்லாம் நான் உண்மையிலேயே பிட்டிதான், அது வேற. ஆனால் மேலே அந்த பதவிகளை அனுபவிச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு யாருக்குமே அதனுடைய அர்த்தமே தெரியாது. நான் சொன்னேன், எங்கள் தலைவர்னால அப்படி பேச முடியாது. அம்மா கூட கோபமாக பேசுவாங்க, ஆனால் கண்ணியமாக தான் பேசுவாங்க. எங்கள் தலைவர் கண்ணியத்தில் அவரும் உச்சமானவர். இப்போ தன்னை விட்டு விலகி போனவங்களை கூட தலைவர் வந்து எப்படின்னா ஏற்றுக்கொள்வாராம். அரசியலில் எதிர்கருத்துகள் வர்றது சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசுறது தவிர்ப்பாராம். அம்மா வந்து யாரும் அவங்களோட தொடர்பே வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நினச்சாங்கன்னா, கட்சியோட ஒழுங்கு கெட்டு போயிடும், அந்த கட்டுப்பாடு கெட்டு போயிடும். அதனால கட்டுப்பாட்டு மீறி செயல்படுறவங்களுக்கு நிச்சயமாக இடம் இல்லை. எடப்பாடியார் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவருடைய அந்த ஜென்டில்னஸும் வெளியில் போகிறத ஏற்றுக்கொள்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்கிறார். சமீபத்தில் வெளியேறின அந்த ரொம்ப துரோகின்னு எங்கள் கட்சியினரால் வெறுக்கப்படுற அந்த மனிதர், அவர் வந்து அவரையும் அப்படித்தான் சொன்னார், எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே போல் வெளியில் போனவங்க யாரும் பெருசாக ஷைன் பண்ணல. இப்போ அதிமுகவிலிருந்து விலகி இன்னைக்கு திமுகவில் அமைச்சர்களாக இருக்கிறது எத்தனை பேருன்னு கேட்டீங்க. அது 8 பேர், கிட்டத்தட்ட 8 பேர் தான், 8 பேர். அது ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்கு. எப்படி இவங்க கட்சியில் ஆளே இல்லையா? நான் முதலையே சொன்ன மாதிரி காரணம் பணமாகத்தான் இருக்க முடியும் ஏற்கனவே. அப்புறம் எங்கள் ஆட்கள் வந்து, எங்களுடைய கட்சியினர் வந்து களப்பணியில் ரொம்ப வெல் ட்ரெயின்டு. அம்மா வந்து வெல் ட்ரெயின்டு. அதனால தான் இன்னைக்கு எங்கள் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் இன்னும் அப்படி ஒன்றுமே பண்ண முடியலையே, ஸ்ட்ராங்காக நிற்க முடியும், வெரி ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. எப்படி ஸ்ட்ராங்காக? அது வந்து இவங்கனால ஏற்றுக்க முடியல. முதல்வர் ஸ்டாலின்லாம் அந்த டைமில் எதிர்பார்த்தது, 1 வாரம் தான் இந்த ஆட்சி தாங்கும், 1 மாதம் தான் தாங்கும், 1 வருஷம் கூட இருக்காது. இப்படியே கணா கண்டாரு. பகல் கனவாவே போச்சு அவருக்கு. அண்ணன் 4.25 வருஷத்தை கிளீனாக முடிச்சுட்டு தான் வெளியில் வந்தா சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர், அப்புறம் ஏபா வேலு திருவண்ணாமலையில் பொதுப்பணி ஹைவேஸ் எல்லாம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் KKSSR ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, அப்கோர்ஸ் அவர் அமமுக, இதெல்லாம் அவர் அதிமுகவோட அடையாளப்படுத்தக்கூடியவர். அப்புறம் முத்துசுவாமி, பழைய தலைவர் காலத்து அமைச்சர், அவர் ரகுபதி, ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாரும், அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில், இவங்க எல்லாருமே இன்னும் பார்த்தா அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் அதிமுக முகம்தான் அவருக்கு இருக்கு. அவர் அப்படி இருந்தாலும் போய் அவங்கெல்லாம் அங்கே அமைச்சர் பெருமக்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அதிமுக பலவீனமாயிரல. இந்த இடத்துல ஒரு எளிய தலைவர் வந்து எளியவராக இருக்கக்கூடிய, காட்சி அளிக்கக்கூடிய, ஒரு எளிமையான மனதை கொண்ட ஆனால் உறுதியான நடவடிக்கைகள் கொண்ட ஒரு அற்புதமான தலைவராக அதிமுகவுக்கு அண்ணன் எடப்பாடியார் கிடைத்திருக்கிறார். வேறு யாரும் நீங்கள் கேட்ட மாதிரி வேறு யார் வந்திருந்தாலும் அது சரியா இருக்காதுங்கிறதுனால தான் எங்கள் தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் இருவருமோ அல்லது இறைவனோ அண்ணன் எடப்பாடியாரை இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் வைத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வினா, எம்ஜிஆர் பார்த்து கட்சிக்கு வந்தவங்க எம்ஜிஆர் இருக்கும்போது விலகி போனாங்க. ஆனால் அவருடைய தலைமையை பெருசாக யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கல. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நிறையா இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவங்களே விலகி போனாங்க. ஆனால் ஜெயலலிதாவுடைய தலைமை யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் எடப்பாடியாருடைய தலைமையை பார்த்து மட்டும் எக்கச்சக்க பேர், அவ்வளோ பேர் அவ்வளோ கேள்விகளை வைக்கிறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, புரிஞ்சுக்கிறது என்ன, அவங்க அம்மாவையும் அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க கேள்வி கேட்டாங்க. அம்மாவை தலைவருடைய அந்த இறுதி பயண வண்டியிலிருந்து பிடிச்சு இழுத்து உதைத்து தள்ளிய கூத்துகள் எல்லாம் நடந்தது, அநியாயமான அட்ராசிட்டிஸ் எல்லாம் நடந்தது. எப்படி அவங்களால வீரப்பன் போன்றவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது வந்து அப்போ அம்மாவுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. அண்ணனுக்கு என்னன்னா, எல்லாரும் சமகாலத்தவர்கள். மெயின் பிரச்சனை, நான் என்ன மாதிரி தானே நீங்களும் அமைச்சராக இருந்தீங்க, என்ன மாதிரி தானே இந்த பதவியில் இருந்தீங்க, 4 அணியில் நாங்களும் தானே இருந்தோம். ஆனால் 4 அணியில் இருந்தவங்களில் ஓபிஎஸ் தவிர வேறு யாரும் அண்ணனுக்கு பிரச்சனை பண்ணுறதில்ல.
சொல்றேன். எல்லாரும் மெயின் காரணம் சமகாலத்தவர்களாக என்னை போல் தானே நீங்களும் இருந்தீர்கள். இப்ப என்ன நீங்க எங்களுக்கு தலைவர்னு ஏதாவது தலைமை பண்பு தலைமைத்துவத்தை அண்ணன் செயல்படுத்தும் பொழுது கேள்வி வருது. எல்லாருக்கும் வந்து ஒரு அவங்களாவே நினைச்சுக்கிறாங்க காழ்ப்புணர்ச்சி. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே இது காழ்ப்புணர்ச்சி, அந்த ஒரு பொறாமை, முழுக்க முழுக்க மனிதனின் சின்ன புத்தி, அவ்வளவுதான். இது வந்து அன்பார்லிமெண்ட்ரி. அது வந்து இருந்தாலும் சொல்றேன், மனிதனுடைய ஒரு ஒரு அழுக்கான ஒரு பகுதி இருக்கு எல்லா மனிதனுக்கும், அது வெளிப்படுது. நாம் இருந்திருந்தா நான் மட்டும் பண்ண மாட்டேனா? பண்ண முடியாது. பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இறைவன் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்குறாரு. இது மனிதர் கொடுத்ததல்ல, இறைவனாக உட்கார வைத்ததுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சூழ்நிலையில அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து அவரை உட்கார வைத்ததாக சொல்லப்படுபவர்கள்லாம் ஒரு நல்ல நோக்கத்தோட எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு சுயநலம் இல்லாமல் அதில் இருக்கலாமே. அவங்களே அவங்க அக்கா பையனை உட்கார வச்சிருக்க வேண்டியது தானே. அவர்களுக்கே அவர் மேல் நம்பிக்கை இல்லை இல்லையா? இன்னைக்கு புலம்பி என்னத்துக்காவது, ஆஹா நான் பெரிய ஆளுன்னு எல்லாரும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த என்னத்துக்காவது? இவருக்குத்தான் இட் இஸ் டிஸ்டைன்ட், இறைவனால் விதிக்கப்பட்டது. இவர்தான் அந்த இடத்தில் புரட்சி தமிழர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் அங்கே உட்காரணும் அந்த பதவியிலங்கிறது. இன்னைக்கு பாருங்க, பொதுக்குழு ஜே 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 ஜேன்னு நடந்ததுங்க. எல்லாரும் ஒரு போற்றி, எல்லாரும் முழு அதிகாரமும் கூட்டணி குறித்த, வேட்பாளர் தேர்வு குறித்த, கட்சி குறித்த எல்லா முடிவுகளுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருக்கே முழு அதிகாரம் என்று பொதுக்குழு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அது வீண் போகாது. கட்சி மிக நல்ல பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறது. எப்பவே 7-8 வருஷம், அம்மா இருந்து 9 வருஷம் ஆகுது. 9 வருஷமா ஒன்னே ஒன்று ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கெல்லாம். இப்படியுமா ஒரு மனிதனை தேவையில்லாமல், அவர் யார் வம்புக்கும் வர்றதில்லை, யாரையும் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறதில்லை. அவர் பாட்டுக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அவர் பாட்டுக்கு அவர் ஒரு நேர்கோட்டில் போய்கிட்டே இருக்கார். இடையில வர்ற அம்புகளை அப்படி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். பிடிச்சு தூக்கிடுறது, எறிகிறது, இல்லை மேலேயே அடிக்கிறது, அந்த மாதிரி தேவையில்லாமல் அடிக்கிறது கூட இல்லை. சில பேரை பொறுக்கவே முடியாமல் எடுத்து இவங்களை ஒரு அடிச்சா தானே அந்த அம்பையை எடுத்து அவங்க மேலே அடிக்கிற பொழுது அவர்கள் வெளியே வீசப்படுகிறார்கள். அப்புறம் போய் ஏதோ ஒரு இயக்கத்தில் புதுசாக வந்தது பாவம் புரட்சி தலைவரை ஈக்குவலா பேசுறதெல்லாம் வந்து இறைவனுக்கே பொறுக்காது. அந்த இறைவனே உங்களை எல்லாம் தண்டிப்பார். இதெல்லாம் என்ன பேசிப்பாங்க மேம், அந்த கட்சி தலைவரை புதுசா வந்த அந்த தலைவரை பார்த்து அடுத்த எம்ஜிஆர்னு சொல்றாங்களே அப்படின்னா நீங்க வந்து எங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அந்த கட்சி மற்றவர்களை பற்றி பேச நம்ம இங்கே பேசலை. இன்னைக்கு நம்ம வந்து அதிமுகவின் உடைய பிரச்சனைகளை, அதிமுக கடந்து வந்த பாதையை, அதிமுகவுடைய தலைவர்கள் சந்தித்த சவால்களை பேசுறதுக்கு தான் நம்ம இங்கே இன்னைக்கு 2 பேரும் பேசுகிறோம். அதனால மாற்றுக் கட்சியினரை ரொம்ப நம்ம பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்கு யாரும் ஒரு பொருட்டல்ல. அதை வந்து இந்த வரக்கூடிய ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அவங்களையும் அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி என சொல்லப்படக்கூடிய அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனப்போக்கு அவர்களை குப்புற தள்ளிரும். அது புரியாமல் அவர்கள் தங்கள் பலமாக நினைத்து கொண்டிருப்பது பணம், மக்களை பணத்தால் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் அது ஒர்க் அவுட் ஆகுது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்ல. பொது தேர்தல்களில், அதுவும் தமிழக மக்கள் தங்களுக்கான, தங்கள் மாநிலத்துக்கான ஒரு முக்கியமான தேர்தலில் அப்படி ஏமாந்துட மாட்டாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை எட்டி கொண்டிருக்கிறது தமிழக நிதி நிலவரம். கடனை 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது தமிழக இந்த ஒரு நிதி நிலவரம். பயங்கரமான ஆபத்து. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 3 வயதிலிருந்து 80 வயது பாட்டி வரை வெளியில் போயிட்டு நிம்மதியாக திரும்பி வர முடியல. போதை மருந்து சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும், கிராம லெவலில் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜஸ்லாம் சர்வ சாதாரணமாக கிடைக்கிறது. அப்படி கிடைப்பதற்கு ஆளுங்கட்சியின் தலைமை குடும்பமே கூட உறுதுணையாக இருக்கிறதுங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இருக்கிற ஆபத்திலேயே மிகப்பெரிய ஆபத்து அதுதான். அடுத்து, எந்த திட்டமும் ஒழுங்காக நிறைவேற்றப்படவில்லை. காவல்துறை, ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான தமிழக காவல்துறை சுத்தமாக செயல்பாடு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா அவங்க கைகள் கட்டப்பட்டிருப்பதாக நம்ம உணர்றோம். ஒரு டிஜிபி கூட ஒழுங்காக ஒரு பெர்மனன்ட் டிஜிபியை நியமிக்க முடியாமல் பொறுப்பு டிஜிபி போட்டு பாவம் அவர் உச்சநீதிமன்றத்துடைய தாக்குதலை எல்லாம் பொறுக்க முடியாமல் போய் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அதுக்கு மறுபடியும் ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு எதற்காக இந்த வேலையெல்லாம்? ஏன் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை அப்படி பறிச்சுக்கிறீங்க? நியாயமாக நடத்த வேண்டியது தானே. எதனால்? அதைத்தான் எங்கள் பொதுச் செயலாளர் கேள்வி கேட்டால் எதையாவது ஒன்று சொல்கிறது.
எல்லாத்துலேயும் போய் தொழில்துறை மந்திரி டிஆர்பி ராஜா பேசின நாடக ஒரு வாயில என்னமோ என்னத்துக்கு இவங்களையெல்லாம் மந்திரி ஆக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. விளையாட்டுத்துறையில் தம்பி உதயநிதி இதுவரைக்கும் சாதித்தது என்ன புரியல. அடிக்கடி துபாய் போறாருப்பா, அது ஒன்று தான் நமக்கு தெரியுது. துபாயில் தான் ஏதோ அவருக்கு விளையாட்டுத்துறையை வந்து அவர் கவர்ன் பண்ணுறாரு போல் இருக்குது. அங்கே இருந்துக்கிட்டு எரிச்சலாக வருது.